திருஞ்சிற்றம்பலம் பிசஸ் மரமடக்கி மடக்கி பேட்டிங் திருஞ்சிற்றம்பலம் ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல முறையில் ஆஃப் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து பவுண்டரி. 4 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளது சதீஷ். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து எந்தவித ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கு ஒரு சிறந்த தடுப்பால் ஸ்டிங்கிள் 1 ஓட்டங்கள் பெற்று தந்துள்ளது. லாஸ்ட் 3 ஆஃப் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து சிங்கிள். லாஸ்ட் 2 டாட் பால். லாஸ்ட் 1 இறங்கி போனாரு டாட்டு. இறங்கி போய் பேட் உள்ள வைக்கல. விக்கெட் என்ற முறையில் 6 அடிச்சுருக்காங்க மரமடக்கி. செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ண அருண். ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்டார். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. செகண்ட் ஒன் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து எந்தவித ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. அருண். தேர்ட் ஒன் விலைக்கு போட்டிருக்காரு வைடு. அகலப்பந்து. தேர்ட் ஒன்றி நல்ல முறையில் ஆஃப் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து அங்கு ஒரு சிறந்த தடுப்பு பணி. லாஸ்ட் 3 மோர். நல்ல முறையில் லெக் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்ப்போம். அங்கு ஒரு சிறிய தடுமாற்றம். ஈஸி 2 குயிக் ரன் மூலம் 2 ஓட்டங்களை. லாஸ்ட் 2 சுஜித் திரும்பினாரு. பேட்ல கரெக்டாக கனெக்ட் ஆகல. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து எந்தவித. லாஸ்ட் 1 இறங்கி போய் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க. தேர்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ண கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன் டாட்டா வைடு. அகலப்பந்து. நல்ல முறையில் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் நல்ல முறையில் லெக் திசையில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஸ்டாப். சிங்கிள். ஒரு ஓட்டம். நல்ல முறையில் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஸ்டாப். சாரி ஸ்டாப் பண்ணல. போயிடுச்சு பவுண்டரி. சிறிய தடுமாற்றத்தால் 4 நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து வைடு. வெங்கரையை சேர்ந்த மணி. ஃபோர்த் ஒன்றி நல்ல முறையில் லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அது 6 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளது. லாஸ்ட் ஒன் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. ஒரு இன்னிங்ஸில் மரமடிக்கு 24 அடிச்சிருக்காங்க 3 ஒரு இன்னிங்ஸில். ஃபோர்த் ஒரு ஸ்டார்ட் பண்ண அருண். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல முறையில் ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். விக்கெட் என்ற முறையில் தனது 2வது விக்கெட்டை இழக்கின்றனர் மரமடக்கி அணியினர். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வந்தே வைடு பந்து உதிரியின் வாயில. சிறந்த முறையில் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து சிறந்த ஒரு தடுப்பு பணி. கால் பண்ணி ஓட்டிட்டாங்க. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் நோ பால் நினைக்கிறது. பால் +1 நோ பால் கிடையாது. நோ பால் ஃப்ரீ ஹிட். மீண்டும் ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்னால ஓடிட்டாங்க. ஒவ்வொருத்தர் மூலமா இன்னொன்று ஓடுறாங்க. அங்கேயும் ஒரு மிஸ் ஃபீல்டு. 2 3 ஓட்டாங்க. நோ பால் +3 4 4 நினைக்கிறேன். இந்த பால் 5 4 ஓட்டாங்களாம். ஒரு நோ பால் மூலம் 1 5. தேர்ட் பால் 3 ஃப்ரீ ஹிட். இது அடிக்கப்பட்ட பந்து 6 நினைக்கிறேன். 4 ஓட்டங்களை பெற்றுள்ளது ஃப்ரீ ஹிட் பாலில். லாஸ்ட் 3 ரைட் போட்டிருக்காரு வைடு. அகலப்பந்து உதிரியின் வாயிலாக. ஃபோர்த் ஒன்றி நல்ல முறையில் ஆஃப் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து அங்கு ஒரு சிறந்த தடுப்பு. லாஸ்ட் 2 மோர் போட்டாரு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து கீப்பரின் சிறு தடுமாற்றத்தை. லாஸ்ட் ஒன் சுஜித் திரும்பினாரு. டாட்டு. நல்ல முறையில் ஃபர்ஸ்ட் பால் லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெற்று தந்துள்ளது. மாத்திருக்காரு லாஸ்ட் ஓவர்ல. மன்றத்தின் சார்பாக என வரவேற்கின்றோம். ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து போயிருமா. குட் ஸ்டாப். சிங்கிள்.
நோ பால். நோ பால் இது ஃப்ரீட்டு நினைக்கிறது. பால் நோ பால் ப்ளஸ் ஒரு ரன்னு 2. செகண்ட் பால் ஃப்ரீட். நல்ல முறையில் ஆஃப் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 3 போயிடும் நினைக்கிறேன். போகல. 2 ஓட்டங்களை பெற்றுள்ளது. லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்ப்போம். 3 போயிடும் நினைக்கிறேன். போகல. ஈஸி 2. அங்கு ஒரு சிறந்த தடுப்பு. நல்ல முறையில் லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்சுக்கான வாய்ப்பு. டிராப். அது கால் பண்றாங்க. நல்ல ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் 2. விலைக்கு போட்டிருக்காரு வைடு. அகலப்பந்து. 2 ஏறி போனாரு அடிக்கல. ரன் அவுட் நினைக்கிறேன். வீசப்பட்ட பந்து. ரன் அவுட். லாஸ்ட் 1 பால். லாஸ்ட் 1 டாட். 5 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சாப்பிட்னா சோலை. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட்டு சாப்பிட்னா இன்சைட் ஆச்சு. நல்ல முறையில் டாட் ஓவர் சாப்பிட்டீங்க. இந்த ஓவர் சோலை இந்த இன்னிங்ஸையும் பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் ஒரு சொல்லிட்டு பிகின் த ஸ்டம்பில் பிச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி தான் நினைக்கிறேன். பவுண்டரி கார்த்தி பேட்டில் முதல் பவுண்டரி. மேட்ச் நீடர் பவுண்டரிஸ் தேவை. கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போகணும்னா. அடுத்த பந்து 5 ஸ்டப் பண்ணி போனாங்க. அவுட் சைட் ஆச்சு. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிரும். சிங்கிள் இல்லை தயா அவர் சந்திக்கிற முதல் பந்து. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. எந்த மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைடா பவர் பிளேயோட கடைசி 2. டாஸ் பால் எடுத்துட்டாங்க. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருந்தா நினைக்கிறேன். அந்த இடம் கொஞ்சம் லாங்குன்னு நினைக்கிறேன். மிட் விக்கெட்டில் விக்கெட் தெளிவாக தான் அடித்தாங்க. சரியான கணக்கில் ஹார்ட் லாக்கிங்க பேட்ஸ்மேன் தினா முத்துராஜ். லாஸ்ட் 1 மோர். அகைன் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். லாங் ஆப்பில் சரி கேட்ச் ட்ராப் ஆகி பவுண்டரி போயிருமான்னு பார்ப்போம். பேக்கப் போய் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ரன்னிங் பண்ணி 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. அதான் இந்த 2 அந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. ஒரு முடியல. ஒரு விக்கெட்லேருந்து 7 ரன் அடிக்காங்க. திருச்சிற்றம்பலம் ஸ்டாப்னா வினோத். முதல் பாலே டாஸ் பால் பண்ணிக்காம பார்ப்போம். 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. அங்கேயே ரன்னிங் இப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து ஆப்டர் அகைன் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பால். அடுத்த பந்து அகைன் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை அவுட் சைட்ஸில் பேக்கப் ஸ்டாப் பண்ணி டைரக்ட் கரண்ட் இங்கே ஓவர் த்ரோவாக மாறி இருக்கு. நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. நோ பால் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஒரு ஃப்ரீ ஹிட் இலவச பந்து. ஸ்டெயிங்கில் கார்த்தி ஆல்ரெடி 6 அடித்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டெயிக்கில் ஸ்டெப் அவுட் பண்ணி டாஸ் பால் சரியான கணக்கில் அவுட் சைடில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். சிங்கிள். 5 ரன் தப்பாயிடுச்சு. 3 பேர் சேர்ந்து கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள். அடுத்த பந்து இந்த இன்னிங்ஸில் 2 கேட்ச் 3 கேட்ச் ஆல்ரெடி ட்ராப் ஆயிருக்கு நினைக்கிறேன். கேட்ச்லாம் மேட்சை மாற்றிடும். டாஸ் பால் ஃப்ளாட்டாக போயிருக்கு. இந்த தடவை ஸ்கொயர் லெக்கில் இதோ 6 கார்த்தி பேட்லேருந்து 2வது 6 இந்த இன்னிங்ஸில். செகண்ட் ஓவரோட கடைசி பந்து அகைன் டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். 5 பேர் டிஸ்டன்ஸ் போயிருக்கா. அது 6 பேக் டு பேக் 2 பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் கார்த்தி அட்லாஸ் இந்த 6ஓட ஓவரே முடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே வினோத் 2 ஓவர் முடியல 24 அடிக்காங்க. தேர்ட் ஸ்டார்ட்னா ஆதி யங்ஸ்டர். தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஷார்ட் பால் ஸ்ட்ரைட் அவே த பாடி அட்டாக் டாட் பால். அடுத்த பந்து 5 ரன் ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் விக்கெட். நல்லா அடிக்கிற முத்துராஜா இப்போ ஆட பண்ண முடியாது. ஆடலாங்கண்ணா இந்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கட்டுக்கு போனாங்க. இன்சைடாக சரியான கணக்கில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அழகு நல்ல ஸ்டாப் பண்ண சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் 5 ரன் ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுத்தாங்க. தரையோட கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்ப்போம். நல்ல ஸ்டாப் லைனில் பாலுக்கு ரியாக்ட் ஆனாங்க. ஃபீல்டர் விற்கிறா. சிங்கிள். அடுத்த பந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை லாங் ஆஃப்ல தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சர் பார்ப்போம். இல்லை ஃபீல்டர் தலையை தாண்டி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் வின் 2 கிடச்சிரும். டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2. தேர்ட் ஓவரோட கடைசி பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போன பார்த்து முன்னாடியே குத்துறாங்க. வெளியே போயிருக்கு நினைக்கிறேன். பெஸ்ட் கால் வைட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை எக்ஸ்ட்ரா கார்டில் தெரிஞ்சு போயிருக்கு கூட சொல்லலாம். 6 விக்கெட்டான்னு பார்ப்போம். 6ங்க வாட் அ ஷாட்டுங்க. கிளாசிக்காக இருந்துச்சு. குவாலிட்டியான ஷாட்டு. அட்லாஸ் இந்த 6ஓட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. ஆதி 35 ஆடிருக்காங்க. திருச்சிற்றம்பலம் ஷாட்னா சோலை அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க. குயிக்கராக போயிருக்கு. இங்கே 6
கார்த்திபேட்ல இருந்து 3வது 6 இந்த இன்னிங்ஸ்ல 3வது 6 பெற்று வெல்கம் பண்ணிக்கலாம் கூட சொல்லலாம். இந்த ஓவர்ல பவுலரை செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து யாக்கிங் நேரத்தில் தெளிவாக குத்துறாங்க கூட சொல்லலாம். கம் பேக் இன் லிபர் பவுலர் டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட்டை நின்னாங்க. ஓப்பன் விட்டு முடிச்சு பதம் பார்த்துருக்கீங்க. பவுலர் கையில இருந்து கம் பேக் கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே பவுலிங் கடைசி 3 இந்த ஓவரோட கடைசி 3 நோ பால். பிகைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல பனிஷும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போயிடும் பவுண்டரி. நோ பால் கிடைக்கும். இந்த பந்து இலவச பந்து. நோ பால். மொத்தம் இந்த பந்துக்கு முழுசா 5 ரன் வந்திருக்கு. இந்த பந்திற்கு 5 ரன்கள். அகைன் டாஸ் பால். கேப்ல போயிருக்காமான்னு பார்ப்போம். 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. சிங்கிள் நல்ல த்ரோ. லாஸ்ட் 2 மோர். ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைட் டு தாவே வெளியே தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போயிடும். 6 மிடில் ஆஃப்ல பேட்டர் தெளிவாக பார்த்துருக்கு. 5 தடவை ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். அதுவும் பவுண்டரி. லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச் அப்படின்றாங்க. திருச்சிற்றம்பலம் வெல் பிளேட் பை மரமரக்குடி.